வணக்கம். நான் தான் உங்கள் கோபிராஜன். நாம் இப்போ எங்க வந்திருக்கிறோம்னா, உங்களுக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச நம்முடைய காட் திரு ஏழுமலையான பாக்கத்துக்கு திருப்பதிக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம ஸ்ரீவாரி மெட்லுக்கிட்ட வந்திருக்கோம். இங்கிருந்து தான் நம்ம படி ஏறி நடந்து சாமியை தரிசிக்க போறோம். நீங்களும் எங்க கூட டிஜிட்டலா வாங்க, போய் சாமியை பார்ப்போம். நம்ம இப்போ படி ஏறதுக்கு முன்னாடி பெருமாளோட பாதத்தை வணங்கிட்டு எங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கோம். எல்லோரும் சேர்ந்து வணங்கிட்டு இப்போ முதல் படியை வந்து கால் வைத்து பெருமாளை நோக்கி ஏற போகிறோம். நம்ம மலை மேலே போகிறதுக்கு 2 விதமான வழித்தடம் இருக்குது. அதில் வந்து இது வந்து ஸ்ரீவாரி மெட்லோ. இது வந்து 2388 படிக்கட்டு இருக்குது. அடுத்தது இன்னொரு வழிபாடு இருக்குது. அது வந்து அலைப்பறை. அது வந்து 3550 படிக்கட்டுகள் இருக்குது. 2 வழி நடந்து போகிறதுக்கு, ஒரு வழி பஸ் வழியாக போகிறதுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஸ்ரீவாரி மெட்டில் முதல் படியில் கற்பூரத்தை ஏற்றி இறைவனை வணங்கிட்டு இங்கிருந்து நம்முடைய பயணத்தை தொடங்க போகிறோம். வாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பயணிப்போம். ஒவ்வொரு படிக்கட்டான மேலே போகும்போதும் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்றதை நான் விளக்கமாக சொல்லிட்டே வரேன். படிக்கட்டி பூரம் நமக்கு மஞ்சள் குங்குமமாக இருக்குது. அதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு இருக்காங்க. சில பேர் குங்குமம் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம இந்துக்கள் சில ஐதீகம் இருக்குது. இந்த கல்லெல்லாம் நம்ம ஜோடிச்சு வச்சோம்னா ஒன்று மேலே ஒன்று நம்ம நினைச்சதெல்லாம் நினைக்கும். இதே மாதிரி வீடு மாடி மாடியாக கட்டுவோம். அதனால் நிறைய பேர் இங்கிருந்து இந்த சைடில் ஃபுல்லாக பாருங்க, வரும் கல்லா ஜோடிச்சு வச்சிருக்காங்க. இதோட அவங்க நம்பிக்கை நம்ம எதுவும் சொல்றது இல்லை. நம்ம இருக்கிற நம்பிக்கை ஒவ்வொருடைய நம்பிக்கையும் நிறைவேறணும்ட்டு நானும் இந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு உங்களோட சேர்ந்து இந்த படியை நான் ஏறிக்கிட்டு இருக்கேன். நம்ம இப்போதான் முதல் 100வது மெட்டில் கவர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 100. இங்கே வந்து நம்ம சிப்பந்திகள்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. படிக்கட்டுலாம் அந்த குங்குமம் மஞ்சள் எல்லாம் அழைச்சிட்டு இருக்காங்க. இப்போ 101வது படி எடுத்து நம்ம மேலே போவாங்க. நேரம் இப்போ வந்து 2:25 2024 மே மாதம் 16ஆம் தேதி. இப்போ நம்ம இந்த படி ஏறிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்து கிளைமேட் வந்து ரொம்ப மீடியமாக தான் இருக்குது. அதிக வெயிலும் இல்லை, அதிக மழையும் இல்லை, மீடியமாக இருக்குது. ஆனால் வெயிலோட வெப்பத்தோட தாக்கம் லைட்டாக இருக்குது. வேர்வை ஸ்வெட்டிங் ஆகிட்டு இருக்குது. நம்ம இப்போ 200 படியை கிராஸ் பண்ணிட்டோம். நீங்கள் பாருங்கள், ஒரு மார்க் போட்டிருக்காங்க. 200 படி வந்துட்டு நம்ம ஏறிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து இந்த படிக்கட்டு என்ன மெத்தடில் மேலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டு காட்டியிருக்காங்க. அது மேலே ஒரு மனித உருவத்தை போட்டு இது இந்த மாதிரி தான் வந்து படியோட அமைப்பு இருக்கும் அப்படின்றது ஒரு ஏரோ மார்க் பாடி கட்டிருக்காங்க. இன்னும் இது வந்து 2188 படி இருக்குது. நம்ம இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். எல்லாரும் கூட டிஜிட்டலாக நீங்களும் வந்துட்டே இருங்க. நம்ம ஒவ்வொரு படியாக ஏறி மேலே போயிட்டே இருப்போம். வேற என்னாவது புதிய விஷயங்கள் இருந்தால் நம்ம அப்படியே உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். இங்கிருந்து படி வந்து செங்குத்தா இருக்குது. மேலே ஏறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்த படி இப்படி இருந்தது. இது கொஞ்சம் சதுரமா இருந்தது, நடக்க கொஞ்சம் ஈஸியா இருந்தது. இப்போ படிக்கட்டு வந்து அப்படியே இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா செங்குத்தா மேலே ஆரம்பிக்குது. இன்னும் படி மேலே போக போக ரொம்ப செங்குத்தா இருக்கும். அவனுக்கு அப்படியே மலை காட்டணும் இல்லைங்களா, அந்த மலையோட உச்சி தாண்டி தான் நம்ம போக போறோம். அதனால வந்து மலை போக போக இன்னும் நம்ம மேல் நோக்கி ஹைட்ல போக போறோம். அதனால படிக்கட்டுகள் செங்குத்தா இருக்கும், ஏறத்துக்கு சிரமமா இருக்கும். ஆனா டிஜிட்டலா நீங்களும் ஏன் கூட அந்த பெருமாள் இருக்க வரைக்கும் இன்னைக்கு எந்த சிரமம் ஏற்படாதுன்னு நினைக்கிறேன். நாங்க சந்தோஷமா படியேறுவோம். கோவிந்த நாமத்தை சொல்லிக்கிட்டு நாம வந்து இப்போ 300 படிக்கட்டை கிராஸ் பண்ணிட்டோம். அந்த 300வது படிக்கட்டு இதுதான். 300 படியை நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். இப்போ இது தயவு செய்து திருமலை திருப்பதி பெருமாளை தரிசிக்க வர அத்தனை பேரும் நம்ம வந்திருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் போகிறது, இந்த மாதிரி குங்கும மஞ்சள் கவருக்கான பிளாஸ்டிக் கவர், ஜூஸ் கவர், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கவர்ஸ் இதெல்லாம் போட்டு இந்த இடத்த அசுத்தப்படுத்துறது இல்லாமல் இது விலங்குகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் தொந்தரவு ஏற்படுத்தும். நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். பிளாஸ்டிக் இல்லாத உலகத்தை உருவாக்கணும். அதுக்கு நான் ஒருத்தர் சொன்னால் போகாது, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னுடைய எஃபெக்ட் போட்டிங்கன்னா, நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தோம்னா எல்லோருமே இந்த பிளாஸ்டிக் இல்லாத
ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கிடலாம். இந்த பிளாஸ்டிக்னால் ஏற்பட்ட தொந்தரவுலேருந்து நம்ம எல்லாரும் தப்பிச்சிடலாம். தயவு செஞ்சு யாரும் இப்படிப்பட்ட சுத்தமான பரிசுத்தமான இடத்துல அசுத்தம் பண்ணிடாதீங்க. உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செய்து செஞ்சிடாதீங்க. இங்க பாருங்க 420 சார்ச்சோ பீஸ் போட்டிருக்காங்க. அதாவது 420வது ஸ்டெப் நம்ம இதில் கிடைக்க போறோம். இதுதான் முதல் மண்டபம். முதல் மண்டபத்தை நம்ம இப்போ அடைஞ்சிருக்கோம். நம்ம நிற்கிறது தான் அந்த முதல் மண்டபம். பழைய மண்டபம் இப்படி இருக்குது, புதுசாக வந்து நம்ம லேட்டஸ்டாக இது மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம 420வது ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். அடுத்து நம்ம 421 ஸ்டெப் நோக்கி நடந்து போவோம். வாங்க நம்ம பாருங்க, நானும் என் ஒய்ஃபு 2 பேருமா சேர்ந்து படிக்கட்டு ஏறிட்டு இருக்கோம். மேடம் இங்கே லைட்டா சோர்வடிக்கிறாங்க, பட் சந்தோஷமா ஏறுறாங்க. பார்ப்போம். நம்ம இப்போ 800வது மெட்லுக்கு வந்துட்டோம். இன்னும் வந்து 1588 படிக்கட்டு இருக்குது. 800 படிக்கட்டு கடந்து வந்துட்டோம். படிக்கட்டோட ஷேப்பு நம்ம செங்குத்தா இருக்கு. இன்னும் மேல மேல நம்ம சிகரத்தை நோக்கி போறதுனால பெருமாள் நம்மளை சோதிக்கிறாரு. அவர் சோதிக்கவே மாட்டார் எப்ப நம்மள. நான் சோதிக்கிற மாதிரி நாம நினைச்சுக்கிறேன், அவ்வளவுதான். அவர் எப்பவுமே அன்பை மட்டும்தான் காட்டுவாரு. அன்பு ஒண்ணு இருந்தா போதும். நம்ம எந்த பெரிய பாதையெல்லாம் பாருங்க கீழே இருந்து கடந்து வந்துட்டோம். எதையும் கடந்துருவோம். அவர் அறுவடை கிடைச்சிருவோம். கண்டிப்பா அவர்கிட்ட போயிடுவோம். வாங்க மறுபடியும் மேல் நோக்கி போலாம். கோவிந்தா கோவிந்தா. 1100வது படிக்கட்டுல இருக்கிறோம். இன்னும் நம்ம போக வேண்டிய படிக்கட்டு 1288. அந்த ஏரோ மார்க் பாருங்க, ஒரு மனுஷன் எப்படி செங்குத்தா ஏறிட்டு இருக்காண்டு அந்த மாதிரிதான் அந்த படியோட அமைப்பிற்கும் போட்டிருக்காங்க. எங்க துணைவியார் வந்து படிக்கட்டு ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பெருமாளோட பக்தர்கள்லாம் வந்து இந்த படிக்கட்டு ஏறி வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் டிஜிட்டா வாங்க, விரைவில் போயிட்டு நம்ம பெருமாளை தரிசிப்போம். படிக்கட்டு இங்க இருந்து இப்போ இன்னும் செங்குத்தா போகுது. அதை பாருங்க, அந்த உச்சி நம்ம காட்டிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த உச்சிக்கு தான் போறோம்ட்டு அந்த உச்சிக்கிட்டே வந்துட்டோம். படிக்கட்டு பாருங்க இன்னும் செங்குத்தா நம்ம உச்சிக்கு வந்துட்டதுனால ரொம்ப செங்குத்தா ஏறுது. இங்கதான் வந்து இது படிக்கட்டுகள்லாம் வந்து ரொம்ப செங்குத்தா அப்படியே பாருங்க மேல வரைக்கும் போகுது. அது போறாங்க பாருங்க, முன்னாடி தெரியுது போறாங்க இல்லையா, ஒரு சிவப்பு ட்ரெஸ் போட்டுட்டு. அதுதான் வந்து உச்சிக்கு மேல போயிட்டு இருக்குது. நாமளும் பயணிப்போம் வாங்க. இந்த கீழே ஒரு ப்ளூ கலர் டென்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த வழியா தான் வந்து ஒரு ரெட் கலர் பஸ் நிக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அங்கிருந்து தான் நம்ம இப்ப படிக்கட்டு ஏறி 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 இது வந்து ப்ளூ கலர் ஷீட் வழியா படிக்கட்டு ஏறி இப்போ நம்ம இங்க வந்திருக்கிறோம். இதுதான் 1300 1300வது படிக்கட்டு. இன்னும் 1038 படிக்கட்டு இருக்கு. வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி மேல தரிசனத்துக்காக போவோம். 1500 அதாவது 1500வது படிக்கட்டுல நிக்கிறோம். படிக்கட்டோட ஷேப் இப்படிதான் இருக்குது. போக போக செங்குத்தா ஏறி போய்கிட்டே இருக்குது. வர பக்தர்கள்லாம் மூச்சு வாங்குறாங்க. பட் இருந்தாலும் பெருமாளை பார்க்கின்ற சந்தோஷத்துல ஆனந்தமா படி ஏறிக்கிட்டே வராங்க. வாங்கல நம்மளும் ஒன்னா போயிட்டு சீக்கிரமா தரிசனம் பெருமாளை பார்ப்போம். நாம இப்போ அப்படியே இங்க பாருங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கு. வந்து 2வது ஸ்டெப் 2000 ஸ்டெப்ஸ் கடந்துட்டோம். நமக்கு பேலன்ஸ் இருக்குது வெறும் 188 தான். நம்ம இப்போ 80% கடந்து வந்துட்டோம். இதுதான் அந்த 2வது மெட்ல நிக்கிறோம். நம்ம 20,000 மெட்ல நம்ம கூட வந்தவங்க எங்க பசங்க மச்சினிச்சி எல்லாரும் மேல போயிட்டாங்க. எங்க ஒய்ஃப் இன்னும் கீழே இருக்காங்க. அதனாலதான் நான் இன்னும் ஸ்லோவா போயிட்டு இருக்கேன். இல்லை நானும் அவங்களோட சேர்ந்து போயிட்டு இருக்கேன். என் ஒய்ஃப்ல நடக்க முடியல, நான் கொஞ்சம் உட்காந்து வரதுனால நானும் அவங்களுக்கு துணையா இருந்தாலும் போயிட்டு இருக்கேன். இந்த படிக்கட்டெல்லாம் பாருங்க, இதுதான் அந்த தெரியுது இல்லைங்களா ப்ளூ கலர் உங்களுக்கு, அந்த வழியதான் நம்ம நடந்து வந்திருக்கோம். கீழே இருந்து நம்ம ஊர் அது தெரியுது பாருங்க. அதுல அங்க இருந்தா பஸ் ஏறி வந்தோம் நம்ம.
நமக்கு ஒரு 338 தான் இருக்குது. நம்ம அது சீக்கிரமா கடந்துருவோம். எங்களுக்கு முன்னாடி வந்து பஸ்ல எங்க அம்மா எங்க மாமியார் அவங்க 2 பேரும் வந்து பஸ்ல போயிருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற தகவலை நான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியல. இன்னும் இருக்கிற 338 மணி நேரத்தை ஏறுங்கட்டிக்கு ஒரு முறை ஃபோன் செஞ்சு அவங்க எங்க இருக்கிறாங்க கண்டுட்டு அவங்களோட போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி தரிசனம் பார்க்க போறோன்றதை பார்ப்போம். நம்ம இப்போ இந்த 2388 படிக்கட்டை ஏறி முடிச்சிட்டோம். நம்ம கடைசி வரைக்கும் இந்த ஸ்ரீவாரிமெட்டில் ஏறி முடிச்சிட்டோம். என் ஒய்ஃபையும் ஒரு 50 படிக்கை நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பெருமாளோட ஆசீர்வாதத்தோட இந்த எல்லா படிக்கட்டும் சந்தோஷமா ஏறி ஆனந்தமா வந்து தேவரோடைய பார்த்து கும்பிட்டு நம்ம தரிசனத்துக்காக போவோம். ஒரு வழி எல்லா படிக்கட்டும் ஏறி முடிச்சுட்டு நம்ம இங்க வந்து இதுதான் அந்த லாஸ்ட் படிக்கட்டு. இதை முடிச்சுட்டு நம்ம வந்து கோயில்கிட்ட போறோம். எங்க ஒய்ஃப் இங்க உட்காந்துருக்காங்க. மேல வந்து தர்ஷனுக்கு போறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்களும் வாங்க தர்ஷனத்துக்கு போகலாம். மேல ஒரு விண்மில் தெரியுது உங்களுக்கு. இந்த மலைங்க தெரியுதுங்களா? இதுதான் வந்து அந்த 7 மலைன்றது. அதெல்லாம் இந்த காலி கோபுரத்து வழியா வரும்போது அந்த இது பார்த்துட்டு வரலாம். நம்ம அதுதான் பஸ் ரூட்டு. நம்ம இப்போ வந்து ஸ்ரீவாரி மெட்ரோ. இது வந்து எங்க திருப்பதியில் யூஸ் பண்ற இந்த வேஸ்ட் வாட்டர் எல்லாம் பியூரிஃபிகேஷன் பண்ணி சுத்தப்படுத்துறாங்க. அதுக்கான பியூரிஃபிகேஷன் சென்டர் தான் இது. இன்னைக்கு வந்து 17ஆம் தேதி 17/5/2024. நம்ம நேற்று வந்தோம். நேற்று நான் அவங்கள கடைசியாக வந்து ஒரு 3 மணிக்கு தான் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டேன்னு கேட்குறீங்களா? அதுக்கப்புறம் இங்கே தான் வந்தோம். லாக்கர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 5 மணிக்கு வந்தது. நைட்டு 12:30 1 மணி வரைக்கும் ஆச்சு லாக்கர் ஃபீ வாங்குறதுக்கு. அவ்வளோ ஃபீ இருந்தது. அப்புறம் வந்து ரூம் கிடையாது. ரூம் இல்லாததுனால வந்து நாங்களும் வந்து இங்கே பாருங்கள் இவங்களும் அந்த மக்களாக பொறுத்து போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கேயே வந்து மேலே மொட்டை அடிக்கிறாங்க. மொட்டை அடித்து இங்கேயே குளிச்சு இங்கேயே படுத்து காலையில் 6 மணி இப்போ தரிசனத்துக்கு கிளம்புறோம். போக போக வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறேன். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னு யாருக்கும் சொல்ல தேவையில்லை. இது உங்களுக்கே தெரியும். நம்ம திருப்பதி மலையில் தான் இருக்கிறோம். நேற்று போன ஆளை காணமே கொப்பி நீங்கள் கேட்கலாம். நேற்று காலையில் நம்ம 8 மணிக்கு ஃப்ரீ தர்ஷனத்துக்கு போகணும். ஏன் ஃப்ரீ தர்ஷனுக்கு போகணும்னு கேட்குறீங்களா? நம்ம வந்து நடைபாதையில் நடந்து வந்தோம். 5-6 டோக்கன் தருவாங்களாம். அந்த டோக்கன் முடிஞ்சதுனால நம்மளை ஃப்ரீ தர்ஷனுக்கு போக சொல்லிட்டாங்க. அதனால வந்து மார்னிங் 8 மணிக்கு ஃப்ரீ தர்ஷனத்துக்கு போயிட்டு இப்போ காலையில் 5 மணிக்கு தரிசனம் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வெளியே வந்து அவங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். கோயிலோட முன்னாடி தான் இருக்கிறோம். வெங்கியோட தரிசனம் எனக்கு நல்லபடியாக கிடைச்சது. இந்த வீடியோ மூலியமா வெங்கியோட தரிசனம் உங்களுக்கும் கிடைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களோட எப்போதும் இருக்கும். வந்து பாருங்க. கற்பூரம் ஏற்றி சூடம் ஏற்றி தேங்காய் உடைக்கிறவங்கலாம் இந்த இடத்துல உடைச்சிருக்காங்க. நீங்களும் சாமியை தரிச்ச பிறகு இங்க வந்து சோளம் காட்டுறது தேங்காய் உடைக்கிறது இதெல்லாம் நீங்களும் செஞ்சுக்கலாம். நிறைய பேர் சர்வ தர்ஷனம் வந்திருக்காங்க. சர்வ தர்ஷனம் வந்து உங்களுக்கு தெரியும், ஃப்ரீ தர்ஷனம். நிறைய பேர் வந்து சின்ன குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வராங்க. இந்த மே மாதம் இன்னைக்கு வந்து 18ஆம் தேதி ரொம்ப அதிகமான ரஷ் இருக்குது. மக்களுக்கு அதிகமாக வந்திருக்காங்க. ஹாலிடேஸ் இருக்கிறதுனால மக்கள் நிறைய கூட்டம் நிறையா இருக்கு. அதனால ஃப்ரீ தர்ஷனத்துக்கு வரவங்க தயவு செஞ்சு உங்களுடைய டைமிங்ஸ் நேரம் பார்த்து வாங்க. கைக்கு வந்து எடுத்து வரவங்க. ரூமுங்க லாக்கர் கிடைக்கிறதுக்கு 8 மணி நேரம் ஆகுது. கிடைக்கிறதுக்கு 1.5 நாள் வெயிட் பண்ணணும் கியூவில். 8 மணி நேரம் வெயிட் பண்ணால் ஒரு லாக்கர் கிடைக்கும். அதனால உங்கள் பொருட்கள்லாம் வந்து விலை உயர்ந்த பொருட்கள் எடுத்துட்டு வராதிங்க. இல்லை ஃப்ரீ பிளான் பண்ணிட்டு வாங்க. அப்போ நீங்கள் வந்து சேஃபாக போக முடியும். நான் இப்போ வந்து 24 மணி நேரம் வெயிட் பண்ணி அவரோட தரிசனம் பெற்றிருக்கேன். காலையில் கிளைமேட்டு 5 மணிக்கு தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். 6-7 மணிக்கெல்லாம் இங்கே ஃபுல் மஸ்ட், அதாவது பனி ஃபுல்லாக பனி பெயிண்ட் இருந்தது. இருள பார்க்கவே ஒரு இதுவாக இருந்தது. ஐஸ் ஸ்கேட்டில் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த ஏப்ரல் இந்த மே மாதத்துல வெயில் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்திலே வந்து இங்கே குழுன்னு இருந்தது. நல்லா இருந்தது கிளைமேட்டு. நேற்று மழை பெய்ஞ்சது, நல்ல மழை. பட் என்னன்னா வந்து ஏப்ரல் மேல மக்கள் ஸ்கூல் பசங்களுக்கு லீவ் இருக்கிறதுனால எல்லாரும் பேரண்ட்ஸ் பசங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. அதாவது 24 மணி நேரம் 30 மணி நேரம் ஆகுது. தயவு செஞ்சு வரங்க, பிளான் பண்ணிட்டு வாங்க. அழகா
நம்ம வெங்கியோட தரிசனத்தை பார்த்துட்டு அன்னப்பிரசாதம் சாப்பிட்டு போங்க. இப்போ நம்ம கடைசியா வந்து நேத்தெல்லாம் வந்து நம்ம அன்னப்பிரசாதம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால இன்னைக்கு போயிட்டு ஒரு அன்னப்பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்தது இங்கிருந்து கிளம்புவோம். முடி காணிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இதுதான் வந்து கல்யாணி கட்டா. இதுதான் வந்து இந்த குளத்துல தான் வந்து நம்ம சொந்தங்கள்லாம் பாருங்க எல்லாம் லைனா நின்று குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஆப்போசிட்ல இந்த வீடியோ போயிட்டு இருக்கோம். இது வந்து தெப்ப திருவிழா நடக்கும்போது தெப்பம் இதுல வந்து பவனி வரும். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம தெரு காணிக்கை குடிக்கிறவங்க எல்லாம் அந்த இடத்துல குளிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற வராக சாமியை வணங்கிட்டு அதுக்கு அடுத்துதான் நம்ம வந்து எல்லாம் கியூல போயிட்டு பெருமாளை தரிசிக்கணும். அதுதான் ஐதீகம். அந்த முறைப்படி செய்யறதுக்காக தான் இங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் வந்து இந்த திருக்குளத்துல குளிச்சு பக்கத்துல இருக்கிற வராக சாமியை வழிபட்டு இங்கிருந்து சாமியை தரிசிக்க நம்ம வெங்கிய சாமி தரிசிக்க போறாங்க. நாம தரிசிச்ச திருத்தேனு இது விழா காலங்கள்ல பவனி வரும். நம்ம இப்படியே வந்து முன்னோக்கி போனோம்னாக்கா எதிரில் தெரியுதுதான் வந்து அன்னதான கூட அன்னப்பிரசாதம் கொடுக்குறது. நம்ம இப்ப அங்கதான் போயிட்டு அன்னப்பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு இங்க இருந்து நம்ம கிளம்ப போறோம். அந்த வராக சாமி டெம்பிள் இங்கதான் வந்து இந்த குளத்துல குளிச்சதுக்கு அப்புறம் பக்கத்திலேயே இருக்குது பாருங்க. இதுதான் இதை தரிசனம் பண்ணிட்டு நாம பெருமாள் நம்ம வெங்கியை தரிசனிட்டு போகலாம். இந்த கோயில் கோபுரத்தானந்து நடந்து போறாங்க இல்லையா, இதுதான் வந்து மாட வீதின்னு சொல்லுவாங்க. இந்த பவனி வரக்கூடிய தெரு இது. அதனால வந்து இந்த தெருவில் யாரும் செப்பல் போட்டு நடக்கலாம்னு சொல்லுவாங்க. அதனால வந்து யாரும் இந்த தெருவில் வந்து செப்பல் போட்டு நடந்து போறது இல்லை. எல்லாம் வெறும் காலோட தான் நடந்து போறாங்க. அப்படி தெரியாம போட்டு வந்தவங்க சில பேர் அந்த சைட்ல விட்டுருக்காங்க. அதையும் நீங்க பார்க்கலாம். பாருங்க, வராகசாமி கோயிலுக்கு போறதுக்கு வழி இப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இது வந்து அன்னதானத்துக்கு நம்ம ரைட் சைட்ல போறோம். லெஃப்ட் சைட்ல வந்து வராகசாமி கோயிலுக்கு போறோம். அப்படியே எதில் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணி கட்டு தெரியும். இங்க பாருங்க வேட்டு மியூசியம் போட்டிருக்காங்க. இந்த வழியில் போனோம்னாக்கா மியூசியம் வச்சிருக்காங்க. பெருவாள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதுல இருக்குது. அதையும் நீங்க பார்க்கலாம். நாம இப்போ அன்னதானத்துக்கு இப்படி ரைட் சைட்ல போறோம். அன்னப்பிரசாதம் கவுண்டர் திறந்துட்டாங்க. காலை டிஃபனுக்காக எல்லாரும் கீழே போயிட்டு இருக்காங்க. நாமளும் எங்களோட சேர்ந்து போயிட்டு அன்னப்பிரசாதம் காலை டிஃபன் சாப்பிட்டு வருவோம். அன்னதானத்தை பொறுத்தது ஒரு அழகான ஒரு மேப் போட்டிருக்காங்க. மலை எப்படி இருக்கு, பெருமாளோட மலை அப்படி இருக்கு, பெருமாள் எங்க இருக்காரு, அந்த மலை எப்படி இருக்கு, சந்திரகிரி மலை, அவர் எத்தனை மலை தாண்டி போயிருக்காருன்றது கரெக்டாக இப்படி வச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா அற்புதமாக வந்திருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நேச்சுரலா இருக்கு. இந்த அன்னதான குளம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. பிரேயர் முடிஞ்சிச்சு. எல்லாரும் டிஃபன் சாப்பிட உட்கார ஆகிவாங்க. இன்றைய காலை அன்னப்பிரசாதம் வந்து பொங்கல். வாங்க நம்ம எல்லாரும் பொங்கல் சாப்பிடலாம். நம்ம கூட சேர்ந்து பாருங்க. நம்ம அரிசி மூஞ்சி காட்டு தான் சின்ன பையன், இது தங்கச்சி பையன். இந்த பக்கம் பாருங்க சரணு, 4 பேர் ஒன்றா உட்காந்துருக்கோம். வாங்க நீங்களும் பிரசாதம் சாப்பிடலாம். உங்க சார்பா நான் சாப்பிட்டுக்கிறேன். எப்படி இருக்கு சொல்லுங்க. இப்போ